சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முதற் காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள் தான் மிக முக்கிய காரணம். இப்போ ஒரு போதைப் பொருள்ல உடனே வர புது கவர்மெண்ட் அது யார் வந்திருந்தாலும், இன்கேஸ் அதிமுக ஆட்சியில் இப்போது நடந்துட்டு இருந்திருந்தா கூட அப்படின்னீங்கன்னா கூட, அது ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மாஃபியா அப்படிங்கிறது போதை மாஃபியாங்கிறது பெரிய நெட்வொர்க். அது இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் முடியறதில்ல. இங்கே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடியறது கிடையாது. அது என்டையர் இந்தியா, என்டையர் வேர்ல்டுலேயுமே இந்த மாஃபியா பெரிய மாஃபியா, சரிங்களா? அது திமுகவோட அந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு பரவிடுச்சு. எல்லா இடங்கள்லையும் பரவிடுச்சு. ஈவன் ஒரு ரிமோட் வில்லேஜ் அங்கே ஒரு செல்ஃபோன் டவர் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு கஞ்சா அங்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு அது அவ்வளோ டீப் ரூட்டட். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் இன்னும் 30 நாள் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட் இந்த கஞ்சாவோட நடமாட்டத்தை உடனே அரெஸ்ட் பண்ண முடியுமா? அது உடனே நடக்குமா? அதை உடனே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ அதிமுக ஆட்சி அமைந்திருந்தால் அதிமுக 31 வருஷம் அந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, பெரிய கட்சி அப்படின்னா கூட எங்களுக்குமே அது சிரமமாக தான் இருந்திருக்கும். உடனே அதை இது பண்ணுறது அப்படின்னா, அந்த நெட்வொர்க்கில் எங்கே இருக்காங்க, யார், என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு வர்றதுங்கிறது இது கிடையாது. இது வெறும் செய்தித்தாள்களில் வர மாதிரி இன்றைக்கி 500 கிலோ பிடிச்சான், 1000 கிலோ பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. அந்த நெட்வொர்க்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது விஜய் அரசாங்கத்தின் முன்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய சவால். அதுக்குன்னு நீங்கள் தனிப்படை அமைத்தாலும் அந்த தனிப்படையில் இருக்கிறவங்க எவ்வளோ சின்சியராக, நேர்மையாக அந்த வேலை செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 30 நாளையில் இத்தனை கொலை, 20 நாளையில் 30 கொலை இப்படின்னு இது நீங்கள் டேட்டா எடுத்து வச்சு பேசுகிறது அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்தில் ஃபஸ்ட்டு 200 நாளையில் 350 கொலைகள் நடந்துச்சு. இன்னுமே அதோட டேட்டாலாம் உங்களுக்கு கிடைக்கும். 200 நாளையில் 350 கொலைகள்லாம் நடந்துச்சுங்கிற போது, இந்த அரசாங்கம் உடனே இது விஜய் அரசாங்கம் கையால் ஆகலை, காலால் ஆகலைன்னெலாம் வேணால் சும்மா நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு போகலாம். பட் அது யார் ஆட்சியில் அமர்ந்தாலும், எவ்வளோ பெரிய இவங்க இருந்தாலும் முடியாது.